ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இருந்து பராக்கர் போக போகிறோம். பராக்கர் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. நாங்கள் இருக்கிறது ஜார்க்கண்ட். ஸோ அங்கே வந்து நிறைய மட்டன் கடை இருக்குது. அங்கே தான் மட்டன் நல்லா கிடைக்கும். வெஸ்ட் பெங்கால் சொல்கிறேன், நான் ஜார்க்கண்டில் இருக்கேன் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை. இங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் வந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நாங்கள் பார்டரில் தான் இருக்கோம். ஸோ அங்கே போய்ட்டு மட்டன் வாங்க போகிறோம். அதோட ரேட் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பழங்கள் வாங்கணும். பாப்பாவுக்கு கொஞ்சம் லெகின்ஸ்லாம் ஸ்கூலில் வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் காய்கறிகள் வாங்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் மார்க்கெட் மட்டன் ரேட் இது எல்லாமே தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா எல்லோரும் கிளம்பிட்டோம். பாருங்க, என்னடா இவ்வளோ பெரிய பை காட்டுருந்தேன்னு நினைப்பீங்க. ஒன்றும் இல்லை, குப்பை 3-4 குப்பை சேர்த்து வச்சு நாம் தான் தூக்கிட்டு போய் போடணும். குப்பை வாங்கிறதுக்கு இங்கே வண்டியெல்லாம் எதுவும் வராது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நிர்வாகம். வேறு வழி இல்லை, குப்பை போட்டுட்டு அப்படியே மார்க்கெட் போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். காலையில் ஒரு 8 மணிக்கு நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் நல்ல வெயில் காயுது. ஸோ 4 மணிக்கு மேலே தான் நம்ம வெளியிலே வர முடியும். ஆனால் 4 மணிக்கு மேலே ஒரு 5 மணி 6 மணி ஆயிடுச்சுன்னா மழையே வந்துடும். ஸோ அதனால் எங்கள் பாப்பாவுக்கு வந்து லீவ் வந்து முன்னாடியே விடுவாங்க. பட் ஆனால் விடலை, ஸ்கூல் கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்குது. வெயில் அதிகமாக இருந்தால் லீவ் சீக்கிரம் விடுவாங்க, பட் விடலை. எங்கள் வீட்டுக்கிட்ட சின்னதாக ஒரு கால்வாய் போகும். அதில் வந்து நதியில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் அதில் திறந்து விடுவாங்க. அது மறுபடியும் போய் இன்னொரு நதியில் கலந்துரும். அதில் வந்து எல்லோரும் குப்பை எடுத்துகிட்டு போய் கொட்டிடுவாங்க. பட் எனக்கு அது மாதிரி போடுறதுக்கு விருப்பம் இல்லை. சரி, எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தோன்னா இங்கே வந்து குப்பையெல்லாம் போட்டுடலாம். நான் எப்போவுமே ஒரு 2-3 நாள் குப்பையை சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடுவேன். போகிற வழியில் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சு. அப்பர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக ஆதார் கார்டு அதெல்லாமே வந்து ஜெராக்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே லோக்கலில் இருக்க ஒரு சின்ன கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஜெராக்ஸ் மிஷினை ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருப்பாங்க. இங்கே எல்லாருமே அவ்வளோ சேஃபாக வச்சுருப்பாங்க. அது வந்து ஜெராக்ஸ் எடுக்கணுன்னா தான் அதை வந்து வெளியில் திறப்பாங்க அந்த பாக்ஸ்குள்ளேருந்து. ஒரு ஜெராக்ஸுக்கு வந்து இங்கே வந்து 3 ரூபா வாங்குறாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சம்மருக்கு வெளியில் போனாலே கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. சரின்னு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன். அவள் வச்சுருக்கா பாருங்கள், இந்த மாதிரி பேக் தான் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ். இதில் தான் காய்கறி மளிகை பொருள் எல்லாமே வாங்குவாங்க. ஒரு வழியாக டோட்டோ பிடிச்சிட்டோம். டோட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரெயிட்டாக பராக்கர், அதாவது வெஸ்ட் பெங்கால் மார்க்கெட்டில் வந்து விட சொல்லியிருக்கோம். எங்கள் 3 பேருக்கும் சேர்த்து 50 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒத்துக்கிட்டார் அவர். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ எருமை மாடு பாருங்கள், வழியில் போகவே முடியல. அவ்வளோ வந்து மோசமாக இங்கே வந்து கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அவிழ்த்து விட்டுருவாங்க. அது அப்படியே தான் சுற்றிட்டுருக்கோம். சுற்றிட்டு மேய்ஞ்சிட்டு அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வரும். எவ்வளோ மாடு போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இது வந்து பின்னாடி போகிறது வந்து காளை மாடு, மற்றதெல்லாம் எருமை மாடு. அதை போட்டு என்ன அடிக்கிறாருன்னு பாருங்கள். என்ன காரணம்னு தெரில. பட் ஆனால் அது எல்லோரையும் இடிக்கும். அதனால் அப்படி அடிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் எங்கள் ஏரியா, அதாவது நாங்கள் இருக்கிறது வந்து ஜார்க்கண்டில் சிர்குண்டா அப்படின்ற இடம். சிர்குண்டாவோட மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதை கிராஸ் பண்ணி தான் வெஸ்ட் பெங்கால் மார்க்கெட் பிளேஸுக்கு போகணும். இது எல்லாமே சிர்குண்டாவோட காய்கறி மார்க்கெட், பழம் அது எல்லாமே இங்கே தான் இருக்குது. எல்லாமே வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வெயில் நேரத்துக்கு வந்து மூடி வச்சுருவாங்க. ஒரு 4 மணி போல் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில கடைகள் திறந்துருக்கு, சில கடைகள் மூடி இருக்குது பாருங்கள். நம்ம வெஸ்ட் பெங்கால் போய் பராக்கரில் அங்கே மட்டன் மட்டும் தான் வாங்க போகிறோம். வாங்கிக்கிட்டு ரிட்டன் வந்து இதே சிர்குண்டா மார்க்கெட் வந்து தான் நம்ம வந்து காய்கறி பழங்கள் அதெல்லாமே வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா நான் வாடிக்கையே இங்கே தான் வந்து வாங்குவேன். ஸோ அதனால் நம்ம வந்து பேசி விலை எதனா கூட கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா பராக்கர் நதிக்கு மேலே போயிட்டுருக்கோம். இந்த பராக்கர் நதியை கிராஸ் பண்ணோன்னா, இந்த பராக்கர் நதி எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்டில் தான் இருக்குது. இதை கிராஸ் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து வெஸ்ட் பெங்கால் வந்துடும். நான் உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலை காட்டுறேன் பாருங்கள். என்னடா அது, நாம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம், கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிட்டோமே அப்படின்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும். நதியை நல்லா கவனித்து பாருங்கள். நல்ல தண்ணி திறந்து விட்டுருக்காங்க. இதே காலையிலனா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கோம். நதியோட இந்த கரை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட், அந்த பக்கம் போனீங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்னு சொல்லும்போது அந்த நதிக்கரை ஓரத்தில் நிறைய இஸ்லாமிய மக்கள் வாழறதா சொல்கிறாங்க.
கொஞ்சம் அப்படியே உத்து கவனிச்சிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு கரெக்டாக காட்ட போகிறேன். ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸில் போயிட முடியும்னா எங்களால் தான் முடியும். இப்போ பாருங்கள், இந்த பேரிகேட் இருக்கா, இதை தாண்டோன்னா வெஸ்ட் பெங்கால். அவ்வளோதான், வந்துருச்சு வெஸ்ட் பெங்கால். இப்போ நம்ம வெஸ்ட் பெங்கால்குள்ளே என்ட்ராகி உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க கொடி நட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லாட்ரி டிக்கெட்லாம் எவ்வளோ விற்றுட்ருக்குன்னு பாருங்கள். வெஸ்ட் பெங்காலில் லாட்ரி டிக்கெட் வந்து ரொம்ப சாதாரணம். அப்படியே தாண்டி நம்ம கறி கடைக்கு வந்துட்டோம். கறியோட விலை என்னன்னு கேட்டிருந்தோம். 1 கிலோ 760 ரூபாயா. 760 ரூபாய்னா 760 ரூபா அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கடையும் கூட மட்டன் கடை தான். இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 2-3 மட்டன் கடை இருக்குது. இந்த இடமே வந்து மட்டனுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். பட் இந்த கடை இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. ஹவுஸ் ஓனர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த கடைக்கு வந்திருந்தோம். நமக்கு ஒரு 1/2 கிலோ போல் கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம ஊரில் மட்டன் ரேட்டோட விலை என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விலை நியாயம்தானா அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு கால்வாசி ஆடு வந்து தொங்கிட்டு இருக்கு, ஒரு முழு ஆடு தொங்கிட்டு இருக்கு. அதையும் விட்டுட்டு அவங்க வந்து இன்னொரு ஆடு வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு மட்டன் வந்து இங்கே விற்பனை ஆகும்னு பாருங்கள். நாங்கள் இருக்கிற சிறுகுண்டா ஏரியாவில் அங்கே வந்து மட்டன் மார்க்கெட்டே கிடையாது. மட்டனே ஆசைப்பட்டால் கூட வாங்க முடியாது. இங்கே தான் வந்து வாங்கணும். இங்கே பாருங்கள், டிஜிட்டல் எடை போடுற மிஷின் இருக்குது. அதில் போடாமல் இந்த மாதிரி இதில் தான் வந்து எடை போட்டு கொடுக்குறாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்க இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம மட்டன் வாங்கி ஆகணும். நமக்கு வேறு மட்டன் கடை இல்லைன்றதால அவங்க வந்து இப்படி தான் எடை போட்டு கொடுக்குறாங்க. 1/2 கிலோ வந்து 380 ரூபா வருது. முழுசாக 400 ரூபாய்க்கு போட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேன்னு வாங்கிட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், மட்டன் வந்து வெட்டி அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டினியூஸாக இதெல்லாம் போயிட்டுருக்கு. இங்கே ஆட்டுக்கால் எல்லாம் கூட ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கும். ஆட்டுக்கால், அதுக்கப்புறம் ஆட்டுக்குடல், இதெல்லாமே வந்து நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 80 ரூபாய்க்கு 4 ஆட்டுக்கால், அதுக்கப்புறம் வந்து குடல்லாம் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு, தலை வந்து 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஆட்டுக்கறி எல்லாமே வாங்கிட்டு மறுபடியும் டோட்டோ பிடிச்சி சிறுகுண்டா மார்க்கெட் போயிட்டுருக்கோம். முன்னாடி காட்டினது இதோட ஆப்போசிட் சைடு, அதாவது இதுவுமே பராக்கர் நதி தான், அதோட ஆப்போசிட் சைடை தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இதெல்லாம் க்ராஸ் பண்ணி போய் சிறுகுண்டா மார்க்கெட்டில் காய்கறி, பழம் அதோட விலை நிலவரம்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ வந்து மார்க்கெட் அப்படியே ஒரு ரவுண்டு போகலாம், என்னென்ன இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இதில் இந்த சைக்கிள் ரிக்ஷா இருக்குது பாருங்கள், இதில் லோடு ஏற்றிட்டு போவாங்க. மீனெல்லாம் பாருங்கள், இப்போ தான் எடுத்து வெளியில் வச்சிட்ருக்காங்க விற்கிறதுக்காக. நிறைய கடைகள் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இஞ்சி, பூண்டு அது எல்லாமே விற்பாங்க. இந்த கடையில் எலுமிச்சம்பழம் போட்டிருக்காங்க. இந்த கடையில் பாருங்கள் நிறைய காய்கறி எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து உருளைக்கிழங்கு, வெங்காயம் அதெல்லாமே விற்றுட்ருக்காங்க. கடைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் காலையில் டைமில். பட் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இனிமேல் தான் நிறைய கடைகள் வேறு ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம இந்த பாட்டியம்மா கடைக்கு வந்திருக்கோம். இந்த பழத்தோட பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் தமிழில் இதோட பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். மெலாம்பழம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கும். பட் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், என் பொண்ணுக்கு பிடிக்குன்றதால வாங்கியிருந்தோம். இந்த சின்ன இந்த பழத்தோட பேர் எனக்கு தெரில, மெலாம்பழம்னு சொல்ல வரேன். பட் அதோட விலையே வந்து 35 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து பாலக்கீரை கேட்டிருந்தேன். பாலக்கீரை வந்து 1/4 கிலோ 15 ரூபா சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 1/4 கிலோ வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் கேட்டிருந்தேன். வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ இந்தம்மா கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 1 கிலோ மாங்காய். இந்த மாங்காவோட விலை வந்து 35 ரூபா 1 கிலோ. நம்ம ஊரில் மாங்காய் விலை என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு. நான் நிறைய காய்கறி வாங்கி ஸ்டாக் பண்ணிக்க மாட்டேன், அப்பப்போ தேவைப்படும் போது வாங்கிக்குவேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்லாம், சம்மருக்கு சீக்கிரமாக வாடிடுது அப்படின்றதால ஒரு 2-3 வெஜிடபிள் மட்டும் வாங்கிட்டு பழம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். லிச்சி வந்து வந்திருக்குங்க. இங்கே வந்து லிச்சி வந்து சம்மரில் மட்டும்தான் கிடைக்கும், இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கிடைக்காது. எங்கள் பசங்க லிச்சின்னு ஒரே தொந்தரவு. சரி, முதல் மாம்பழம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் எடுத்துகிட்ருக்கேன். மாம்பழம் வந்து 1 கிலோ 80 ரூபா சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் மாம்பழம் என்ன விலை அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 50 ரூபாய்க்கு கூட கிலோ மாம்பழம் கிடைக்குது. பட் இந்த 80 ரூபா மாம்பழம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்றதால இதை நான் வாங்கியிருந்தேன். லிச்சி 1 கிலோ 140 ரூபா சொல்லியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/4 கிலோ போல் தான் நான் கேட்டிருந்தேன். 1/4 கிலோனா ஒரு 35 ரூபா போல் தான் வரும். சரி, ஓகே, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நீங்கள் பார்க்குறீங்கள்ல, மேலே
பழம் வந்து குட்டி குட்டியாக கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மேலே இருக்க காம்போடு போட்டாங்கன்னா எத்தனை கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதோடு தான் எடை போடுவாங்க இங்கே எல்லாமே. நம்ம ஊர் பக்கம் லிச்சி பழம்லாம் வந்துருச்சா, இது மாதிரி தான் எடை போட்டு தராங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். தேங்காய் வாங்கியிருந்தேன். ஒரு தேங்காய் வந்து 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் தேங்காய் விலை என்னன்னு சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே சம்மர்னு ஸ்டார்ட் ஆகிட்டாலே இந்த மாதிரி தர்பூசணி மட்டும்தான் கிடைக்கும். நம்ம ஊர் நாட்டு தர்பூசணி இருக்கும் இல்லையா, அது வந்து லைட் க்ரீனில் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, கிடைக்கவும் கிடைக்காது. நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி தர்பூசணி அதிகம் கிடைக்குதா, நாட்டு தர்பூசணி அதிகம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து விசிறி கடை போட்டிருக்காங்க. விசிறி ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து லெகின்ஸ் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வெயிட்டு தூக்கிட்டு வந்திருந்தேன். என் சின்ன பொண்ணு நீங்கள் தூக்காதீங்கம்மா, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துச்சு. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. வேணாமான்னு சொன்னால் கூட கேட்கல. சௌத்ரி பிரதர்ஸ் அப்படின்ற இந்த கடையில் தான் வந்து யூனிஃபார்ம் எதுனாலும் இங்கே தான் வாங்கணும்னு சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். பாப்பாவுக்கு லெகின்ஸ் வாங்கலான்னு வந்திருந்தோம். அந்த டைமில் வந்து கொடை கேட்டிருந்தா. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இங்கே மழை ஸ்டார்ட் ஆகிடும். சரி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம், அவளுக்கு பிடிச்ச மாதிரியே வாங்கி கொடுத்துடலாம். நம்ம மழை டைமில் வந்தால் நான் தான் வாங்கணும். நான் செலக்ட் பண்ணால் கூட அந்தளவுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில. பசங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பிங்க் கலர் கொடை வந்து எங்கள் சின்ன பாப்பாவுக்கு செலக்ட் பண்ணியிருந்தோம். அது கூட அவள் செலக்ட் பண்ணல, அவங்க அக்கா செலக்ட் பண்ணி கொடுத்தா அது வந்து அவள் எடுத்துக்கிட்டா ஓகேன்னு. அடுத்தது இந்த கொடை பார்த்துருந்தோம். இதுவுமே வந்து 110 ரூபா சொல்லியிருந்தாங்க இதோட விலையுமே. அடுத்தது கொடையை வந்து விரித்து காட்ட சொல்லியிருந்தோம். பட் அதில் சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்துச்சு. அதனால் இந்த கொடையை வேணான்னு சொல்லிட்டோம். இந்த கொடையோட விலை பாருங்கள், 110 ரூபா சொல்லியிருந்தாங்க. பிங்க் கலர் கொடை. ஒரு கொடையில் டேமேஜ் இருந்ததை பார்த்துட்டோம். சரி அதனால் வாங்க போகிற கொடையில் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கான்னு பிரித்து காட்ட சொல்லியிருந்தோம். அவருமே பிரித்து காட்டியிருந்தார், எந்த டேமேஜும் இல்லை. அடுத்தது வந்து பெரிய பாப்பா வந்து இந்த கொடையை செலக்ட் பண்ணியிருந்தா, அதாவது ஸ்கை ப்ளூ கலரில் இருந்துச்சு. இதையுமே ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லியிருந்தோம். ஓப்பன் பண்ணி காட்டியிருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு, டேமேஜ் எதுவும் இல்லை. கூட வந்து அதில் ஒரு சின்னதாக ஒரு விசில் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எங்கள் பாப்பாக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அடுத்ததாக லெகின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து சின்ன பாப்பாக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வந்து வச்சு பார்த்தோம். லெகின்ஸோட விலை வந்து 215 ரூபா சின்ன பாப்பாவுக்கு. குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கடையில் நம்பி வாங்கலாம். ஸோ அதனால தான் வந்து இதை பார்த்தோம். நான் அளவு பார்க்க சொல்லியிருந்தேன். எங்கள் சின்ன பாப்பாவுக்கு பார்க்க தெரியல. எங்கள் பெரிய பாப்பா வந்து அளவு வச்சு பார்த்துட்ருக்கா பாருங்கள். இப்போ வந்து என்னோடய ரோலை வந்து எங்கள் பெரிய பொண்ணு எடுத்துக்கிட்டா. அவள் வந்து எப்படி அளவு பார்க்கணும் அது எல்லாமே அவளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இது வந்து பெரிய பாப்பாவுக்கு லெகின்ஸ். இதோட விலை வந்து 245 ரூபா சொல்லியிருந்தாங்க. தாராளமாக கொடுக்கலாம். விலை வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதை வந்து 1 இயர் 2 இயர் வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 இயர்ஸுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் குவாலிட்டி. அது எல்லாமே வாங்கிட்டோம். எங்கள் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அவள் கேட்ட கொடை வந்து வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு விசில் வந்து ஊதிட்டுருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோம். இப்போ கையில் வச்சுருக்கிறத வந்து இங்கே கெட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலக்கரி அடுப்பில் தான் வந்து இதெல்லாமே செய்வாங்க. ஸோ அதை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.